எப்படி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுமோ, அதே மாதிரியே இங்க இருக்கக்கூடிய பெருமாள் புஜங்க சயனமாக ஆதிசேஷன் மேல படுத்துக்கிட்டு கிழக்க பார்த்து கிடந்த கோலத்தில் காட்சி கொடுக்கிறாரு. இவருக்கு எவ்வுள் கிடந்தான் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இப்படி கிடந்த கோலத்தில், படுத்த கோலத்தில் இங்க வித்தியாசமா ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியும். பெருமாளுடைய வலது கையானது ஆதிசேஷனையும் தாண்டி, அந்த படுக்கையையும் தாண்டி வெளியே நல்லா நீட்டிக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் அவருடைய இடது கையானது நல்லா தூக்கி ஒசர பிடிச்ச மாதிரி ஒரு காட்சி கொடுப்பாரு. ஏன் இப்படி படுத்த கோலத்தில் 15 அடி நீளத்துக்கு 5 அடி உயரத்துக்கு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த பெருமாள் இப்படி வித்தியாசமா தன்னுடைய கைகளை வச்சு காட்சி கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, வலது கையானது, அவருடைய வலது கையை உத்து கவனிச்சோம்னா அதுக்கு கீழே ஒரு சின்ன முனிவர் இருக்க மாதிரி இருப்பாரு. அந்த முனிவரை ஆசீர்வாதம் பண்ணும்படியாக அந்த வலது கையானது ஆதிசேஷனை தாண்டி நீட்டியிருப்பாரு. இன்னொன்று இடது கையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இடது கையானது பிரம்மனுக்கு ஞானத்தை போதிக்கும் விதமாக, அரக்கங்களை அந்த அசுரங்களை கொன்னார்னு சொன்னமே, அதுக்கப்புறமா பிரம்மனுக்கு ஞானத்தை, வேதத்துடைய அந்த விழுப்பொருளை போதிக்கிறதுக்காக ஞான மார்க்கமாக அவருடைய இடது கையானது தூக்கி இருக்கும். இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் ஞானத்தை போதிக்கிறதுக்காக இடது கையை நம்முடைய பெருமாள் பயன்படுத்தியிருக்காராம். அதனால தான் இந்த கோயிலானது வியாதிகளை மட்டும் குணப்படுத்தக்கூடிய கோயில் கிடையாது, ஞானத்தையும் அளிக்கக்கூடிய கோயில் அப்படின்னு நம்ம முன்னாலேயே பார்த்தோம். ஸோ இங்க பெருமாள் படுத்த கோலத்தில் கிழக்க பார்த்த மாதிரி தெற்கு பக்கமாக தன்னுடைய தலையை, தன்னுடைய திருமுடியை வைத்து வடக்கு நோக்கி தன்னுடைய காலை நீட்டி, தன்னுடைய திருவடிகளை நீட்டி இந்த கோயிலில் காட்சி கொடுக்கிறாரு. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சாமிக்கு ஏன் வைத்திய வீரராகவ சுவாமி, ஏன் வைத்தியம் பார்க்கக்கூடிய சுவாமியாக வந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த வரலாறுக்குள்ள இப்ப போவோம். இந்த வரலாறு தான் பெருமாள் இங்க வந்து இப்படி புஜங்க சயனமாக படுக்கிறதுக்கு காரணமாக இருந்த அந்த வரலாறு.